والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. رب ابن لي عندك بيتا في الجنة. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையினால் நாம் ரமலான் மாதத்தின் 2வது பத்தை முடித்து இன்ஷா அல்லாஹ் இரவில் நோன்பு வைத்து நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கியாமுல் லைலுக்குரிய 3வது பத்து ஆரம்பமாகிறது. இப்போ பயானுக்கு முன்னால் ஒரு விஷயம் உண்டு. என்னென்னு சொன்னால், ஒரு 6 பேச்சஸ் காணி இருக்கு. அந்த 6 பேச்சஸ் காணி அது துண்டு குலுக்கி போட்டு தான் எடுக்கலாம். அதில் அதாவது சிறுவர்கள் பங்கு கொள்ள முடியாது. பருவ வயதை அடைந்தவர்கள் பங்கு கொள்ளலாம். ஆண்களும் பங்கு கொள்ளலாம், பெண்களும் பங்கு கொள்ளலாம். ஆனால் 6 பேச்சஸ் தான். எல்லாருக்கும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? துண்டு குலுக்கணும். அந்த துண்டு குலுக்கிறத இன்றைக்கு வச்சுக்கொள்வோமா, அல்லது எங்களோட கியாமுல் லைல் முடிந்து கடைசி நாளில் வச்சுக்கொள்வோம்? எப்படி விருப்பம்? நீங்கள் செல்வது தான் சட்டம். என்ன செய்வோம்? இன்றைக்கு வைப்போமா, இல்லை ரமலான் கடைசியில் வைப்போமா? இப்போவே வச்சா நல்லா போல, அப்படியா? இந்த நாம் அவசரம் தானே. அப்போ ஒருத்தரும் பதில் சொல்கிறீங்கல்ல. எனவே நாம் என்ன செய்வோம்? ரமலான் கடைசியில் வைப்போம். ஆனால் ஒரு நிபந்தனை ஆரம்பத்திலேருந்து வந்திருக்கணும். அப்போ தான் என்ன செய்யலாம்? அந்த துண்டு குழுக்களில் பேரை நாம் எடுக்கலாம். எல்லாரும் உங்களோட டெலிஃபோன் நம்பர் எழுதிக்கணும், பிள்ளைங்க அட்ரஸ் எழுதிக்கணும். டெலிஃபோன் நம்பருக்கு என்ன செய்யும்? கோல் வரும். எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கா? அது இல்லாதாக்கள் யாரும் இல்லை. சின்ன பிள்ளைக்கிட்டே இருக்கி. அப்போ நம்மள்கிட்ட இல்லையா? எல்லாருக்கிட்டையும் இருக்கி. இப்போ அந்த 6 பேச்சஸ் எடுத்தால் என்ன செய்வீங்க? என்ன சொன்னால், ஒன்றில் வீடு கட்டுவீங்க, அல்லது அதை விற்று பெருமதியை செலவுக்கு எடுப்பீங்க. இந்த 2ல் ஒன்று தான் என்ன செய்ய போகிறீங்க. எனவே அதை விட சிறந்ததொன்று உங்களுக்கு இருக்கி. அது நீங்கள் விற்க இயலா, தொடர்ந்து என்ன செய்யணும்? அதை பாவிச்சே ஆகணும். அதில் உங்களுக்கு நீங்கள் கட்ட தேவையில்லை, அது கட்டப்பட்ட ஒன்று உங்களுக்கு என்று சொல்லி ரெடியாக இருக்கு. அதுதான் சுவர்க்கத்தில் ஒரு வீடு. இப்போ 6 பேச்சஸ் சொன்னீங்க, இப்போ சொர்க்கத்தில் வீடு நியாயமான்னு கேட்கலாம். அந்த 6 பேச்சஸ் என்று சொன்ன உடனே யாருக்காவது தூக்கம் வந்துச்சா? யாராவது அங்கே வலது இடது பக்கம் பார்த்தீங்களா? இப்போ மௌலவிக்கிட்ட எப்போ நாம் இது துண்டு குலுக்கி போடுன்றதை தான் நாம் என்ன செய்யணும்? டேட்டா கேட்கணுமென்றது தான் எல்லார மனசிலை. எனவே அதை விட முக்கியம், அழிந்து போகாத மறும நாளையில் அல்லாஹுடைய வீட்டில் சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுது. எங்களுக்கு தெரியும், ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபிர்அவுனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாரெல்லாம் நபியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை ஃபிர்அவுன் கடுமையாக துன்பப்படுத்தினான், கஷ்டப்படுத்தினான். இதை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஈமானிய பலம் இருக்குத்தானே, அது எல்லாத்தையும் வெல்லும். எனவே ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபிர்அவுன் அரசன் என்று சொன்னால் அவருக்கு பேர் என்ன?
அரசி எங்கேயாவது பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் விரும்பிய வாகனத்தில் என்ன செய்யலாம்? பிரயாணம் செய்யலாம். பணிவிடைக்கு ஆக்கல் என்று சொன்னால் ஒன்றா ரெண்டா பலர் இருப்பார்கள். நகை நட்டு அணிய வேண்டும் என்று சொன்னால் எண்ணி எல்லாம் கிடையாது, அள்ளி போடலாம். இப்படியெல்லாம் தெரிந்தும் கூட இது ஒன்றும் எனக்கு கிடைக்காது, மாறாக மற்றவர்களை எவ்வாறு ஃபிர்அவுன் துன்பப்படுத்துகிறானோ, வேதனை செய்கின்றானோ, அதே போன்ற வேதனை எனக்கு கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை அல்லாஹ் கிட்ட போடுறா. என்ன நிபந்தனை? யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன் எல்லாம் போய் தான், எங்களை மாதிரி ஒரு மனிதன் தான், அவன் ரப்பு இல்லை, அவன் கடவுள் இல்லை, அவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கடுமையாக துன்புறுத்துவான், வேதனை செய்வான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேணும் யா அல்லாஹ், அதுதான் நான் உனக்கிட்ட கேட்பேன். என்னது? ரப்பி பின்லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டு, அவ்வளோதான் தேவை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அதனால் கியாம நாள் வரைக்கும் குர்ஆனில் அந்த வசனம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வசனம் குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை விடவும் வஸ்துக்களை அனுபவிப்பதில் அரசன் அரசி கூடுதலாக என்ன செய்வார்கள்? அனுபவிப்பார்கள். அதெல்லாம் பார்த்து வானம் என்று சொல்லித்தான் யாரு? ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கேட்குறாங்க? சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். அடுத்ததாக புகாரியில் பதிவாகியுள்ள ஹதீஸ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், முஹம்மதே, உங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பாத்திரத்தில் உணவை அல்லது குடிபானத்தை அல்லது சொதி ஆணத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவ வந்தா நீங்க சொல்லணும், அல்லாவின் புறத்தில் இருந்தும் என்னிலிருந்தும் அவக்கு நீங்க சலாத்தை ஏத்தி வைங்க. சுப்ஹானல்லாஹ். யாரு? அல்லாவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யாருக்கு சலாம் சொல்லி அனுப்புகின்றார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்த தியாகம் இருக்க தஅவா பணிக்காக வேண்டி அது மிக பெரியது. அது மட்டும் இல்லை, இன்னொரு நற்செய்தியையும் சொல்லுங்க. என்ன தெரியுமா? அவக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது. எப்படி வீடு தெரியுமா? முத்துக்களால் கட்டப்பட்ட வீடு. அதில் அவ சந்தோஷமாக, கஷ்டம் துன்பம் சத்தங்கள் ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள். யாருக்கு நற்செய்தி? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். என்ன அவருக்கு இப்போ நற்செய்தி? சுவர்க்கத்தில் ஒரு வீடு. இப்போ சொர்க்கத்தில் ஒரு வீடு என்று சொன்னால் சொர்க்கத்தில் அந்த அளவுக்கு என்ன? அன்புக்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கம் என்பது நீங்கள் இப்போ ஒரு சப்மரின் தின்னோணும் என்று ஆசை வருகுது. சும்மா உங்களுக்கு சப்மரின் வருமா? நம்பரை பார்க்கணும், கடையில் நம்பர் எடுக்கணும், கோல் பண்ணணும், சல்லியை கட்டணும், அதுக்கு பின்னால் காத்திரிக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. நினைச்சா வந்துடும். நினைச்சா என்ன செய்யும்? வந்துடும். நல்ல பழங்கள் கொஞ்சம் சாப்பிடணும் என்று நினைக்கியது மாட்டது தான் என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்படி சுவர்க்கத்தில் எல்லாத்தையும் வச்சிருக்கான். அதில் தான் ஒரு வீடு. எனவே இஸ்லாத்தில் சின்ன சின்ன வணக்கங்கள் இருக்கு, பெரிய வணக்கம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை செஞ்சா சொர்க்கத்தில் ஒரு வீடு. அந்த
ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் எவ்வாறு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை ஆசை வைத்தார்களோ அதே போன்று எங்களுக்கும் ஒரு வீட்டை கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. என்ன? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதியிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், அல்ல மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வீட்டை, பள்ளியை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அதுக்கு நாங்கள் எவ்வளோ செலவழிக்க வேணுமோ அவ்வளோ செலவழிக்க வேணும். நீங்கள் நஷ்டமே அடைய மாட்டீங்க. பகல் ஜும்மாவுக்கு பின்னால் இந்த பள்ளியில் சோலார் பவர் ஃபிட் பண்ண போகிறாங்களாம் என்று சொன்னாங்க. எப்படி இருக்கணும் தெரியுமா? யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்க ரகசியமாக வந்து தலைவரையோ நிர்வாகத்தையோ சந்தித்து ஏண்ட கணக்கில் அந்த 65 லட்சம் என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிம்மதியாக கபருக்குள் இருக்கலாம். நிம்மதியாக என்ன செய்யலாம்? கபருக்குள் இருக்கலாம். எப்படி வரணும்? இதில் வேற யாரும் பங்கு பற்றப்படாது. நாம் மாத்திரம்தான் என்ன செய்ய வேண்டும்? அதில் பங்கு பற்ற வேண்டும். நீங்கள் பார்த்திருப்பீங்க, சவுதிக்காராக்கள் பள்ளி கட்டுறாங்க, அப்படி தானே? எல்லா நாடுகள்லையும் சவுதிக்காராக்கள் பள்ளி கட்டுறாங்க. எப்படி தெரியுமா நிபந்தனை? இதில் வேற யாரும் பங்கு கொள்ளக்கூடாது. எப்படி என்று சொன்னால், வேறு பள்ளி இருந்தாலும் அதை உடைச்சிட்டு கட்டு எலுமெண்டா தான் கட்டு, இல்லைன்னு சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன் என்றால் அந்த முழுமையான கூலியை பெற்று சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் ஒன்று என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்று அவங்களோட ஆசை. இப்போ அதை மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த புரோகிரத்துக்கு யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும், வசதி உள்ளாக்கள், அல்லது 2 பேர் அல்லது 3 பேர் 4 பேர் சேரும். இது எங்கட கணக்குத்தான். இன்ஷா அல்லாஹ் கபருக்குள்ள அது இங்கே வெளிச்சம் கொடுத்ததுனால அங்கே வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கு. ரைட், இது ஒன்று. அடுத்தது இரண்டாவது என்னவென்று சொன்னால், ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா ஃபில் லைலி வன் நஹார் தின்தை அஷரத ரக்அத்தன் புனிய லஹு பைத்தும் ஃபில் ஜன்னah. யாராவது ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் தொழுவாராக இருந்தால் அவருக்கு என்ன கட்டப்படும்? சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். இந்த 12 ரக்அத் ராத்திபத்தான சுன்னத்து என்று நாம சொல்லுவோம். அந்த 12 தொழுவதற்கு எவ்வளவு நேரம் தேவை? ஒரு 2 மணித்தியாலம் தேவைப்படுமா? இல்லை. 1 மணித்தியாலம் இல்லை. எவ்வளவு தேவைப்படும்? ஆக கூடினா 12 13 நிமிடங்கள் தான். இதை நாம ஒவ்வொரு நாளும் செஞ்சா, ஆசியா நாயகி துவா கேட்டாங்களே சொர்க்கத்தில் ஒரு வீடு, அது என்ன செய்யும்? எங்களுக்கும் கிடைக்கும். அந்த 12 என்ன? லேசானது. ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு முன்னால 2 ரக்அத், லுஹருக்கு முன்னால 2 2ஆக 4 ரக்அத்துகள், லுஹருக்கு பின்னால 2 ரக்அத், எத்தனை வந்துட்டு? 8. அசர்ல ஒன்றும் இல்லை. சரி, ஒன்றும் இல்லைன்னா இந்த 12 அந்த லிஸ்ட்ல என்ன செய்யாது, வராது. சும்மா சுன்னத்து தொழலாம். மாரிபிக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2, எத்தனை வந்துட்டு? 12. இந்த 12ஐயும் தொழுதால் என்ன கிடைக்கும்? சுவர்க்கத்தில் ஒரு வீடு. எவ்வளவு லேசி, கஷ்டம் இருக்கா? அப்ப இதை தொழுகிறதுக்கு வீட்டில் கணவன் மனைவிக்கு உதவியா இருக்கணும், மனைவிக்கு கணவன் உதவியா இருக்கணும். ஞாபகத்தோட கேட்கணும், தொழுதீங்களா இல்லையா, கொஞ்சம் தொழுங்க என்று என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தணும். அப்ப இந்த 12ஐயும் தொழுதால் மாஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீடு. என்ன 12? இன்னொருக்கு செல்லுங்க பாப்போம். என்ன சிலாக்களுக்கு மறந்திருக்கிறான். சுபஹுக்கு முன்னால 2, லுஹருக்கு முன்னால 2 2ஆக 4, லுஹருக்கு பின்னால
2. அதுக்கு பிறகு அசரு இல்லை, இப்படிதானே? அசர் இல்லைன்னு சொன்னா இந்த 12 ரகாத்துக்குள்ள அந்த லிஸ்ட்ல இல்லை, அதுதான் விஷயம். அதுக்கு பிறகு மாரிபிக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2, மொத்தம் எத்தனை? 12. தொழுதா என்ன கிடைக்கும்? சுவர்க்கத்தில் ஒரு வீடு. இப்போ டக்குன்னு ஒரு டவுட் ஒன்று வரும். என்ன டவுட் தெரியுமா? மௌலவி, ஒவ்வொரு நாளும் தொழணுமா இல்லை ஒரு நாளைக்கு தொழுதாலும் அப்படி கிடைக்குமா? அவசரமாக எடுக்கணுமே, அவசரமாக என்ன செய்யணும்? எடுக்கணும். அதுதான் எங்கட டார்கெட். எங்கட டார்கெட் என்ன? குயிக்காக வரணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஏன் தெரியுமா நாங்கள் அப்படி யோசிக்கிறோம்? நாங்கள் யோசிக்கணும்னு சொன்னால் எங்கள்ட கையால் கொடுத்தா குறைஞ்சி போய்த்து. அப்படித்தான் எங்களுக்கு எல்லாருக்கும். அல்லாஹ்க்கு குறையுமா? குறையாது. சுவர்க்கம் என்பது நாம் நினைப்பது போன்றல்ல. அதனுடைய அதாவது அகலம் எப்படி தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப எனவே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு வீடு தருவான். அதை தொடர்ந்து செஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி பாதுகாத்த அந்த நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனால் நபி அவர்கள் பிரயாணியாக இருந்தால் இந்த 12 என்ன செய்ய மாட்டார்கள்? தொழ மாட்டார்கள். சுபகுடைய சுன்னத்து மாத்திரம் ஊரில் இருந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் சுபகுடைய சுன்னத்தையும் வித்திரையும் நபி அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? விட மாட்டார்கள். இப்ப சுவர்க்கத்தில் 6 பேச்சஸா? எத்தனை பேச்சஸ் வேணும்னாலும் என்ன செய்யலாம்? எடுக்கலாம். இதுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இப்ப நாங்கள் நாளைக்கு என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? நாளைக்கு என்ன நாள்? பிந்தின 10. அந்த 10 என்ன இருக்குன்னு சொல்லுங்க. விசேஷம் என்ன இருக்கு? லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவிற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்குவதற்கு தெரிவு செய்த நாட்களில் ஒரு நாள் தான் என்ன? லைலத்துல் கத்ர் இரவு. அந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. ஈருலக சுஃபீச்ச வாழ்க்கையும் எங்களுக்கு காட்டித்தரக்கூடியதுதான் குர்ஆன். அப்ப குர்ஆன் இறங்கிய மாதத்தில் எந்த நாள் இறங்கிச்சு? லைலத்துல் கத்ர். அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அடுத்தது இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லுவதற்கு எப்படி தெரியுமா? வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உமக்கு யார் சொல்லி தந்தது என்று அதை பெருமிதமாக அல்லாஹ் கேட்டு அது பெரிசு என்பதை விளங்கப்படுத்தி அதுக்கு பிறகு 3வது அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது எத்தனை மாதங்களை விட சிறந்தது? 1000 மாதங்கள். அப்படி என்று சொன்னால் 83 வருடங்களும் சுமார் 3 மாதம். இப்ப அல்லாஹ் 1000 மாதம் என்று சொல்லல, 1000 மாதங்களை விடவும் என்ன சிறந்தது என்று. அப்ப எவ்வளவு வரையறை இல்லை. இப்ப உலகத்தில் வாழக்கூடிய ஆக்கள வாழ்நாள் எவ்வளோ ஆகக்கூடியது? 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அப்போ திடீர்னு ஒரு ஆள் கேள்வி கேட்கப்படாது. எங்களோட அப்பா இருந்தார் 100 வயசு, ஹதீஸுக்கு மாற்றமான எல்லாம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. ஏன்? அது விதிவிலக்கு. ஆனால் அதிகமானவர்களுடைய வாழ்நாள் என்ன? 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. எனவே ஒரு நாள் அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? சுமார் 83 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து அமல் செய்த நன்மை எல்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் தொழில் செய்கிறாக்கள் இருப்பீங்க. உங்களோட தொழில் புரியக்கூடிய இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 10 நாள் மக்ரிபிலிருந்து சுபஹ் வரைக்கும் வேலை பார்க்க வேண்டும். பார்த்தா ஒரு மாதம் நீங்கள் வேலைக்கு வர தேவையில்லை. உங்களுக்கு சம்பளத்தை நாங்கள் நினைச்சோம், சேலரியை எல்லாத்தையும் போட்டுடுவோம். என்ன நடக்கும்? மனைவி போல வேலைக்கு சாப்பாடு வேணுமா? ராவைக்கு தூங்காமல் தண்ணியில் காலை வச்சுக்கோங்க. தூக்கம் பெய்தனா சம்பளம் வெட்டிப்படும். அதனால விழித்திருந்து என்ன செய்யுங்க? அந்த வேலையை பாருங்க. பார்த்தா என்ன கிடைக்கும்? 20 நாள் வேலை பார்க்க தேவையில்லை.
நாம் எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணி அந்த வேலையை செய்வோமா இல்லையா? செய்வோமா இல்லையா? ஏன் 360 நாட்கள் அதில் ஒரு 10 நாளை ஒதுக்கி 83 வருடங்களுக்கு மேற்பட்ட வாழ்நாள் வாழ்ந்து அமல் செய்த அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? காலையில் எழுந்ததிலிருந்து மாலை ஆகும் வரைக்கும் உலகத்துக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? பாடுபடுகிறோம். பாடுபடத்தான் வேணும். ஏன் 10 நாள் இன்ஷா அல்லாஹ் போன ரமலான் எல்லாம் போய்விட்டது. இந்த முறை 10 நாளையும் இன்ஷா அல்லாஹ் பிந்தின 10ல் ஒற்றைப்படையான இரவுல தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. ஆனா அப்படி சொன்ன நபி அவர்களே அது தப்பி போகுமே எப்படி சரியா தெரியதானே என்பதனால பிந்தின 10 நாளும் நபி அவர்கள் பள்ளியில் இத்திகாஃப் இருப்பதுடன் மனைவிமார்களும் வந்து என்ன செய்வார்கள்? பள்ளியில் இத்திகாஃப் இருப்பார்கள். என்ன காரணம்? அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நபி சொர்க்கத்துக்கு போறதுல ஏதாவது டவுட் ஒன்று இருக்கா? சந்தேகம் இருக்கா? இருக்கா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாசி, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவங்க அந்த லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி 10 நாளை பள்ளிக்குள் ஒதுக்குறாங்க. மனைவிமார்களுக்கும் அதனை எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள்? அவர்களையும் இத்திகாஃப் வைக்கின்றார்கள். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ருல் அவாஹிர், பிந்திய 10 நுழைந்து விட்டதென்று சொன்னால் நபி அவர்கள் ஷத்த மிஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக கட்டுவார்கள். வ அஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பாட்டி விடுவார்கள். தான் மட்டுமல்ல குடும்பத்தினரையும் எழுப்பாட்டி அந்த பிந்தின 10 நாள் அமல் செய்யுங்க. அதில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கு. அது உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா அது பெரிய பாக்கியம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ, எப்படி? அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு நிச்சயமாக இந்த லைலத்துல் கத்ர் அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடியது, இது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று விசுவாசம் கொண்டு வஹ்திசாபன், அந்த நாட்களில் அமல் செய்கின்ற பொழுது தூக்கத்தை தியாகம் செய்து அமல் செய்து இதனுடைய கூலி நிச்சயமாக கிடைக்கும் என்று யாரு அமல் செய்கிறாரோ ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த பிந்தின 10ல் கியாமுல் லைல் இரா வணக்கம் இருக்கிறது. நாம் இன்ஷா அல்லாஹ் நீயத்து வச்சா எல்லாம் ஏழுமெண்டா முடியும். எல்லாம் அங்க யோசிச்ச மனுஷனா நடக்காது. எனவே மக்ரிபிலிருந்து சுபஹ் வரைக்கும் என்னுடைய அந்த காலத்தை நேரத்தை இன்ஷா அல்லாஹ் பள்ளியில ஒதுக்கி எப்படியோ இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நீயத்து வைத்து உறுதி வைத்து அந்த லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி மறும நாளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.